ஹாய் குடேஸ். நம்ம இந்த வாரம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக விநாயகர் கதைகளை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதை சந்திரனுக்கு சாபம் கொடுத்த கணபதி. வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் சந்திரன் தன் குளுமையான ஒளியை வீசிக்கிட்டு இருக்கும்போது மூசிக வாகனத்தில் பாலகணபதி போய்கிட்டு இருக்காரு. அப்போ குறுக்க ஒரு பாம்பு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் பயந்து போன மூசிகன் திடீர்னு நின்றாரு. அதன் மேலே உட்கார்ந்திருந்த பாலகணபதி கீழே விழுந்துடுறாரு. அவர் வச்சிருந்த மோதகங்களும் கீழே விழுந்துருது. இதை பார்த்துட்டு இருந்த சந்திரன் கணபதியை பார்த்து சிரிக்கிறாரு. தான் கீழே விழ காரணமான இந்த பாம்பை பிடிச்சி ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்னு கணபதி சொல்கிறாரு. பாம்பு பயந்து ஓடுது. அதை பிடிக்க முயற்சி செய்யும்போது திரும்பவும் கீழே விழுந்துடுறாரு பாலகணபதி. அப்போ சந்திரன் கணபதியை பார்த்து, குண்டு கணபதி கொலக்கட்டை போல இருக்கிறானா அப்படின்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. இதனால் கோபமான கணபதி, என் உருவத்தை பார்த்தா நீ கேலி செய்கிற அப்படின்னு சந்திரனை பார்த்து, உன் ஒளி பொருந்திய மேனிதானே உன்னோட சிறப்பு, உன் ஒளி மங்கி போகட்டும், உன்னை காண்பவர்களுக்கு சங்கடம் உண்டாகட்டும்னு சாபம் கொடுத்துட்றாரு. சந்திரன் அழிந்ததை பார்த்த தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மன் கிட்ட போய் முறையிடுறாங்க. பிரம்மனோ தானோ இல்லை ருத்ரனோ இல்லை விஷ்ணுவோ இதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு கணபதியையே சரணடைகிறது தான் ஒரே வழின்னு சொல்லிடுறாங்க. எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் நீங்கும் அப்படின்னு தேவர்கள் கேட்குறாங்க. ஒவ்வொரு கிருஷ்ணபஸ்ரீ சதுர்த்தி என்றும் விரதம் இருந்து பல வகையான பழங்கள், அப்பம், மோதகம் இவைகளுடன் சித்திரானங்கள் முதலியவற்றை கணபதிக்கு கொடுத்து அந்தனருக்கு பக்தியோடு தாம் பூல தட்சணைகளை அளித்தால் எண்ணிய வரங்களை கொடுப்பார் அப்படின்னு பிரம்மன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தேவர்கள் பிரகஸ்பதியை சந்திரன் கிட்ட அனுப்பிச்சு விவரத்தை தெரிவிக்கிறாங்க. சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பாலகணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளிக்கிறாரு. தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்கிறாரு சந்திரன். என்னால் கொடுத்த சாபத்தை முழுவதுமாக திரும்ப பெற முடியாது. உன் ஒளி மங்கி மீண்டும் பெருகட்டும். ஒளி குறைவதை அமாவாசை தேய்பிறை என்றும் முழு ஒளியுடன் இருப்பது பௌர்ணமி வளர்பிறை என்றும் அழைக்கப்படும் அப்படின்னு கணபதி சந்திரனுக்கு அருள் புரிகிறாரு. ஹாய் குடேஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? அப்போ உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.